ஹாய் ஹலோ இன்னைக்கு கலை உணவுல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க. பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். 8 பூண்டு, 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கணுங்க. பூண்டு நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. நல்லா சின்ன வெங்காயம் வதங்கணும். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளியை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா விழுதாட்டம் அரைச்சி எடுத்திருக்கேங்க. நீங்கள் கட் பண்ணிட்டு சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. கலந்து கொடுத்துட்டு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திட்டு கலந்து கொடுக்கணுங்க. பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்க போறேங்க. பாருங்க நான் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா அடியில இருந்து கலந்து கொடுக்கணுங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல கொதிக்க வைக்க போறேங்க. பாருங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றலைங்க. தக்காளியில இருந்த தண்ணி மட்டும்தான் நல்லா வத்திட்டு வந்துருச்சு. மறுபடியும் நம்ம மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் வேக வைக்க போறாங்க. பாருங்க இந்த ஸ்டேஜ்ல தக்காளி இந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துறேங்க. எனக்கு இந்த டிஷ்ல தேங்காய் சேர்த்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு நீங்க சேர்த்திக்கங்க. பாருங்க 1/4 கப்பு தேங்காய், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்திட்டு இது சேர்த்திட்டு நான் 2 வாட்டி கிளறிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடறேங்க. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க.